இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட், ரெண்டாவது டொமஸ்டிக் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் பார்ப்போம். இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட்னா என்னன்னா, உதாரணமாக இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற வெளிநாட்டு ஏர்லைன்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட் தான் கொடுப்பாங்க. உதாரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், மலேசியன் ஏர்லைன்ஸ், ஸ்கூட், எமிரேட்ஸ், எத்தியாட், கத்தார் இது போல் இருக்கிற ஏர்லைன்ஸில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அது வந்து இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட் தான் கொடுப்பாங்க. உதாரணமாக நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் துபாய்க்கு வந்து புக் பண்ணியிருக்கீங்க. ஃப்ளைட் ரூட் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி கொழும்பு போயிட்டு கொழும்புலேருந்து மறுபடியும் உங்களுக்கு துபாய் போகும். இது வந்து இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட். இது போல் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இந்தியாவிலேருந்து வேறு நாட்டுக்கு போயிட்டு வேறு நாட்டிலேருந்து உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் என்ன பண்ணணும்னா, எந்த ஏர்லைன்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்களோ அந்த ஏர்லைன்ஸோடைய செக்இன் கவுண்டருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். செக்இன் கவுண்டரில் உங்கள் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லக்கேஜ், அதாவது உங்களுடைய செக்இன் லக்கேஜை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அந்த செக்இன் லக்கேஜை உங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கனெக்டிங் பாயிண்டில் இறங்கி உங்களோட லக்கேஜை கலெக்ட் பண்ண தேவை கிடையாது. டேரெக்டாக உங்கள் லக்கேஜை வந்து நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷனில் போய் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து 2 செக்டர் போர்டிங் பாஸையும் உங்களுக்கு சென்னையிலே வந்து கொடுத்துருவாங்க. உதாரணமாக சென்னை டு கொழும்பு போர்டிங் பாஸும் கொழும்பு டு துபாய் போர்டிங் பாஸும் உங்களுக்கு சென்னையிலே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்தது இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் எங்கே இருக்கும்னா, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ன்றதுனால உங்களுக்கு வந்து சென்னையிலே உங்களுக்கு இமிகிரேஷன் கஸ்டம்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நீங்கள் சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏறி ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அங்கே இறந்ததுக்கப்புறம் டிரான்சிட் கேட் வழியாக நீங்கள் அந்த ஏர்போர்ட்டோடைய டேரெக்டாக எஸ்ஹெச், அதாவது செக்யூரிட்டி செக் நீங்கள் போயிடுவீங்க. அங்கேருந்து உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் உங்களுக்கு கொழும்புலேருந்து துபாய்க்கு வந்து இருக்கும். நீங்கள் ஸ்ரீலங்காவில் இறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இமிகிரேஷனும் கஸ்டம்ஸும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அரைவலில் உங்களுக்கு இமிகிரேஷன் வந்து கிளியர் பண்ணி அந்த நாட்டுக்கு போகிறதுக்காக அனுமதிப்பாங்க. அதாவது நீங்கள் இன்டர்நேஷ்னல் டு இன்டர்நேஷ்னல் கனெக்டிங் ஃப்ளைட்டை புக் பண்ணிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம் என்னென்னா, உங்களுடைய லக்கேஜ் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் சென்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, இமிகிரேஷன் கஸ்டம்ஸும் உங்களுக்கு ஆரிஜின் பாயிண்ட்லேயே இருக்கும். மூணாவது, நீங்கள் டிரான்சிட் பாயிண்ட்டில் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் கிளியர் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக டிரான்சிட் கேட் வழியாக நீங்கள் அடுத்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் ஏறலாம். இப்போ நான் சொன்ன ப்ரோசஸ் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டும் கிடையாது. எந்தெந்த வெளிநாட்டு ஏர்லைன்ஸ்லாம் இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு கனெக்டிங் கொடுக்குறாங்களோ எந்த ஃப்ளைட்டில் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். உதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து ஆஸ்திரேலியா போகிறீங்கனாலும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் லக்கேஜ் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே சென்னையிலே முடிஞ்சிடும். இமிகிரேஷன் கஸ்டம்ஸும் ஆரிஜின் பாயிண்ட்லேயே இருக்கும். அடுத்தது, பேசஞ்சர் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ஷூர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்த டிக்கெட் காப்பி சிங்கிள் டிக்கெட்டான்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கோங்க. சிங்கிள் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நான் சொன்ன ப்ரொசீஜர். ஒருவேளை நீங்கள் வந்து தனித்தனி டிக்கெட் வச்சுருக்கீங்க, உதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு தனி டிக்கெட் வச்சுருக்கீங்க, சிங்கப்பூர்லேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நீங்கள் தனி டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர்னா, நீங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி தனித்தனியாக போவீங்களோ அந்த ஃபுல் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சென்னையில் உங்களுக்கு இமிகிரேஷன் இருக்கும். அதே போல் சிங்கப்பூர் இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இமிகிரேஷன் கிளியர் பண்ணி உங்களுடைய செக்இன் லக்கேஜ் கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட் உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ணிவிட்டு அங்கே இமிகிரேஷன் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் போகணும். அதாவது தனித்தனி ஃப்ளைட்டுக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கிள் டிக்கெட் இல்லைனா, சிங்கிள் டிக்கெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்தது, இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட்டில் நிறைய பேசஞ்சருக்கு வர டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனெக்டிங் பாயிண்டில் டிரான்சிட் விசா அப்படின்னு சொல்லி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் இருக்குது. உதாரணமாக நீங்கள் மிடில் ஈஸ்ட் வழியாக கனெக்டிங் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறீங்க. உங்களுடைய அடுத்த ஃப்ளைட் வந்து 12 மணி நேரத்துக்கு உள்ளே இருக்குன்னா நீங்கள் வந்து டிரான்சிட் விசா எடுக்க தேவையில்ல. அதாவது டிரான்சிட் கேட் வழியாகவே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிடலாம். ஒருவேளை 12 ஹவர்ஸுக்கு மேலே இருக்குன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிரான்சிட் விசா வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதே போல் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்காக்கெல்லாம் டிரான்சிட் விசா தேவைப்படாது. அதாவது ஒரு டைம் லிமிட் இருக்குது. நீங்கள் எந்த நாட்டு வழியாக நீங்கள் போகிறீங்களோ அதிகபட்சம் 12 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அடுத்த ஃப்ளைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிரான்சிட் விசா தேவைப்படாது. இதுவே நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரி வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டிரான்சிட் விசா வந்து தேவைப்படும். நீங்கள் எந்த நாட்டு வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு டிரான்சிட் விசா வேணுமா, அது எப்படி எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். இப்போ நம்ம இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு சில டவுட்டுகள் இருக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன்.
அடுத்தது டொமஸ்டிக் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் பார்ப்போம். இந்த கனெக்டிங் ஃப்ளைட்லாம் இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற ஏர்லைன்ஸும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. உதாரணமாக இண்டிகோ, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஏர் இந்தியா இது போல் இருக்கிற ஏர்லைன்ஸ் தான் உங்களுக்கு டொமஸ்டிக் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட் கொடுப்பாங்க. உதாரணமாக நீங்கள் மதுரையிலேருந்து மஸ்கட் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸில் புக் பண்ணிருக்கீங்கன்னா அவங்க டிக்கெட் எப்படி போட்டிருப்பாங்கன்னா மதுரை டு பாம்பே, பாம்பே டு மஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிக்கெட் போட்டிருப்பாங்க. மதுரை டு பாம்பே டொமஸ்டிக் ஃப்ளைட், பாம்பே டு மஸ்கட் இன்டர்நேஷனல் ஃப்ளைட். இது போல் எந்த ஏர்லைன்ஸ்லாவது நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏர்போர்ட்டில் போனதுக்கப்புறம் ஏர்லைன்ஸோட செக்இன் கவுண்டர் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய செக்இன் லக்கேஜை ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு டொமஸ்டிக்லேயே வெரிஃபை பண்ணிடுவாங்க. அதே போல் உங்களுக்கு வந்து போர்டிங் பாஸ், அதாவது 2 செக்டர் போர்டிங் பாஸும் உங்களுக்கு ஆர்ஜின் ஸ்டேஷன்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உதாரணமாக மதுரை பாம்பே, பாம்பே டு மஸ்கட்னா அந்த 2 செக்டர் போர்டிங் பாஸும் உங்களுக்கு மதுரையில வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட் வந்து மதுரையிலேருந்து பாம்பேக்கு வந்து ட்ராவல் பண்ணுவீங்க. பாம்பேல தான் உங்களுக்கு வந்து இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பாம்பேல போயிட்டு உங்களுடைய செக்இன் லக்கேஜை கலெக்ட் பண்ண தேவையில்ல, ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கும் டொமஸ்டிக் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் உங்களுக்கு இமிகிரேஷன் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தான். நீங்கள் இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இமிகிரேஷன் கஸ்டம்ஸும் ஆர்ஜின் ஸ்டேஷன்ல இருக்கும். நீங்க டொமஸ்டிக் டு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல ட்ராவல் பண்றீங்கன்னா எங்க வந்து இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கதான் உங்களுக்கு வந்து இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் இருக்கும். இந்த ஒரே ஒரு வித்தியாசம் தவிர மீதி எல்லாமே ப்ரொசீஜரும் சேம் தான். இவ்வளவுதான் இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட்டோட ஃபுல் ப்ரொசீஜர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம டிபார்ச்சர் பார்த்தாச்சு, இப்போ நம்ம அரைவல் பார்ப்போம். அரைவல் பொறுத்த வரைக்கும் இதே போல இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட்டு, இன்டர்நேஷனல் டு டொமஸ்டிக் கனெக்டிங் ஃப்ளைட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் அரைவல் ஃப்ளைட்டை பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் அதை போல் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, உதாரணமாக நீங்கள் துபாயில இருந்து ஸ்ரீலங்கா வந்துட்டு ஸ்ரீலங்காலேருந்து மதுரைக்கு வரீங்கன்னா நீங்கள் உங்களுடைய லக்கேஜை ஃபைனல் டெஸ்டினேஷனான மதுரையில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இமிகிரேஷன் கஸ்டம்ஸும் உங்களுக்கு துபாயில் இருக்கும். அடுத்தது இன்கமிங், அதாவது மதுரைக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் இருக்கும். நீங்கள் டிரான்சிட் கேட் வழியாக நீங்கள் வந்து உங்களுடைய கனெக்டிங் ஃப்ளைட் வந்து நீங்கள் பிடிப்பீங்க. இவ்வளோதான் வந்து சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட் இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இன்டர்நேஷனல் டு டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா, உதாரணமாக சிங்கப்பூர்லேருந்து சென்னை வந்துட்டு சென்னையிலேருந்து நீங்கள் திருச்சி வரீங்கன்னா உங்களுக்கு இமிகிரேஷன் வந்து உங்களுக்கு சிங்கப்பூரில் முடிஞ்சிடும். அதே போல் நீங்கள் சென்னை வந்தோடனே நீங்கள் இமிகிரேஷன் கஸ்டம்ஸை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய செக்இன் லக்கேஜை நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய செக்இன் லக்கேஜ் திருச்சிக்கு வந்து சேரும். ஒருவேளை நீங்கள் எடுக்காமல் விட்டீங்கன்னா உங்கள் பேக் வந்து சென்னையிலே இருக்கும், திருச்சி வராது. அதனால் இன்டர்நேஷனல் டு டொமஸ்டிக் அரைவல் ஃப்ளைட் இருந்தீங்கன்னா எங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இன்டர்நேஷனல் ஃப்ளைட் வந்து முடியுதோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இமிகிரேஷன் கஸ்டம்ஸும் முடியும். அந்த பாயிண்ட்ல உங்களுடைய லக்கேஜை வந்து நீங்க கலெக்ட் பண்ணணும். மறுபடியும் நீங்க டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு நீங்க செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ணாதான் உங்களுடைய லக்கேஜ் வந்து உங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீச் ஆகும். இந்த ஒரு வித்தியாசம் மட்டும் தான் இன்டர்நேஷனல் டு இன்டர்நேஷனல் அரைவல் ஃப்ளைட்டுக்கும் இன்டர்நேஷனல் டு டொமஸ்டிக் அரைவல் ஃப்ளைட்டுக்கும். மீதி எல்லாமே உங்களுக்கு சேம் ப்ரொசீஜர் தான். ஒருவேளை நீங்க தனித்தனி டிக்கெட் போட்டிருக்கீங்க, அது வந்து அரைவலோ டிபார்ச்சர் எதுவாக இருந்தாலும் நீங்க தனித்தனி டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா ஒரு தனி ஃப்ளைட்டுக்கு என்ன ப்ரொசீஜரோ அது ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது சிங்கிள் டிக்கெட்டா நீங்க புக் பண்றது நல்லது. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது முதல் முறையா கனெக்டிங் ஃப்ளைட் மூலமா இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல போறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் டிராவல் பத்தி வேற எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.